உலகத்துல எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இல்ல. பிள்ளைகளுக்கு யார் நல்ல பெற்றோர்கள் சொன்னா தனக்கு எல்லாம் செய்கிறவர்கள் நல்ல பெற்றோர்கள் இல்ல. யாராவது ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க கேட்கிற நேரத்தில் நம்ம உதவி செய்தால் நம்ம நல்லவர்கள். ஒருவேளை உதவி செய்ய முடியலன்னா நம்ம நல்ல நண்பர்கள் கிடையாது. உறவினர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் எதை நம்ம கேட்டால் நம்ம போய் செய்யணும், ஒரு சுயநலம் காணப்படுகிறது. ஆனா பாருங்க, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்புடைய தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரே விஷயம்தான், என்னோடு கூட பேசு, என்னோடு கூட ஜெபி, என்ன நோக்கி பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு எல்லாம் கொடுக்கிறேன். உதவி இல்லாத மனுஷனை போய் பார்க்காத, உனக்கு உதவி கொடுக்கிற என்னை நோக்கி பாரு, நான் உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு விடுதலை கொடுக்கிறேன், உனக்கு உண்டானது எல்லாம் நான் சந்திக்கிறேன். ஏன்னா அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். வேதம் சொல்லுது தைரியமாய். அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னா, அவர் கிருபையா இருக்கிறதுனால, அவர் இரக்கம் உடையவரா இருக்கிறதுனால, அவர் நல்லவரா இருக்கிறதுனால. இங்க வசனம் சொல்லுது தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நமக்கு நல்லவராகவே அவர் காணப்படுகிறார். எனவே நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய நற்குணத்தை நம்பி ஜெபிக்க வேண்டும்.